ரீசெண்டா ஆனந்த் சாரோட வீட்டுக்கு போயிருந்தேன். கையில காலெல்லாம் விழுந்து ஒரு 30 செஸ் போர்டு கிட்ட சைன் ஆகிட்டு வந்துட்டேன். அந்த 30 போர்டையும் தூக்கிட்டு வந்து உங்களுக்கு நான் தரேன். உங்க ஊருக்கே வந்து அதுவும் ஃப்ரீ ஃப்ரீ ஃப்ரீ. ஆனா சாப்பிடவும் படுத்து தூங்க ஒரு இடமும் கொடுத்தீங்கன்னா நல்லா இருக்கும். போர்டை எடுத்துட்டு நான் பாட்டு பஸ் ஏறி கோயம்புத்தூர்ல இருந்து பண்ருட்டி நேரா வந்துட்டேன். வந்து பஸ் ஸ்டாண்ட்ல இறங்கிட்டு சக்கரை கம்மியா ஒரு டீ சாப்பிட்டேன். பக்கத்துல ஒரு ஹோட்டல் இருந்தது, போய் செக் இன் பண்ணிட்டேன். இதான் என் ரூம். எப்படி அதான் என் தொப்பி. இது எந்த இல்ல, எங்க அம்மாவோட துணி பை தான். மார்னிங்ல இருந்து ஈவினிங் வரைக்கும் தேவா பசங்க தெரியுமில, அவங்க வீட்டுக்கு போயிட்டு அவங்களோட அப்படியே செஸ் மேட்ச் எல்லாம் போட்டுட்டு விளையாண்டுகிட்டே இருக்காங்க. போர்டை பாக்குற கிங்க காணும். எங்கடா கிங் அப்படின்னு பார்த்தா வெட்டி வெளில வச்சுட்டு ஆடிட்டு இருக்கு. ஐயோ அப்படின்ட்டு அப்புறம் அண்டெல்லாம் போட்டுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அடிச்சுக்கிறாங்க டப்பு டும்முன்னு. இவங்களை விலைக்கு விடவே எனக்கு டைம் இல்லை. சரி நம்ம செஸ் இவங்களுக்கு செட் ஆகாது அப்படின்ட்டு கேரம் போர்டு எடுத்து வச்சு கேரம் போர்டு ஆடிட்டு இருந்தோம். ஜாலியா இருந்துச்சு. அப்புறம் அவங்க வீட்லயே சாப்பிட்டுட்டு பக்கத்துல ஒரு பார்க், நாங்களும் வண்டி எடுத்துட்டு பார்க்குக்கு போறோம். பார்க்ல போயிட்டு போர்ட்லாம் அரேஞ்ச் பண்ணி வச்சுட்டு உட்காந்துருக்கேன். ஒருத்தனும் வரல. என்னடா இது, என்னடா ஒருத்தன் கூடயாடா செஸ் விளையாட வர மாட்டீங்க அப்படின்ட்டு அப்படியே வெயிட் பண்ணி குட்டி குட்டி பசங்க எல்லாம் வந்து பார்த்துட்டு போறாங்க. அப்படி யாரா அவன் தனியா உட்காந்து விளையாண்டுட்டு இருக்கான் அப்படின்னு. அப்பதான் கரெக்டா ஒருத்தர் என்ட்ரி போட்டார். என்ட்ரி போட்டு வந்தாரு, கை கொடுத்துட்டு அங்க விளையாட ஆரம்பிச்சிட்டோம். ஜாலியா அப்படியே விளையாண்டுகிட்டே இருக்கும் போது தான் சொல்றாரு, அவரு பிசிக்ஸ் டீச்சரா. எனக்கு பிசிக்ஸ்னு ஒண்ணு இருக்கு தெரியும், ஆனா அப்படின்னா என்னன்னு தெரியாது. இந்த கிராவிட்டி, ஆப்பிள் விழுந்தது, அப்புறம் இந்த நியூட்டன்ஸ் லா, அதெல்லாம் எனக்கு கொஞ்சம் டவுட் இருந்தது. ஏன்னா அவர்கிட்ட கேட்டேன். அவர் ஒரு பெரிய எக்ஸ்பிளனேஷன் கொடுத்தாரு. எனக்கு ஒரு மண்ணு விளங்கல. அப்படியே ஷார்ப்பா எல்லாம் புரியுற மாதிரியே அப்படியே கவனிச்சுட்டே இருப்போம் பாருங்க. அப்படியே ஓ அப்படி ஓகே புரியுது. அது அவர் மேல தப்பு இல்லை, எனக்கு புரியல. என்ன பண்றது, மேட்ச் முடிஞ்சு நான் ஜெயிச்சிட்டேன். பட் ஸ்டில் எனக்கு புரியாத மாதிரிலாம் சொல்லி கொடுத்தாரு. ஸோ அதுக்காகவே அவருக்கு போர்டு கொடுத்துடலான்ட்டு அவர் கொடுத்தேன். அவர் வந்து தேங்க்ஸ்லாம் சொன்னாரு. பாப்போம் ப்ரோ, பாய் ப்ரோ அப்படின்னு சொல்லிட்டு நானும் வந்துட்டேன். இன்னும் ஒரு 29 போர்டு இருக்கு, வரேன். உங்க ஏரியாவுக்கு வரேன்டா.